சேலத்துல மக்கள் இயக்கமா இருக்கிறப்போ மக்கள் இயக்க தலைவரா இருந்தீங்க. இப்போ கட்சியா மாறின உடனே மாவட்ட செயலாளரா இருக்கீங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நீங்க ஒரு விஜய் ஃபேன். அப்படி பாக்குறப்போ இது தளபதியோட லாஸ்ட் படம். அது எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த திரைப்பட உலகத்திற்கே பெரிய இழப்பு. அது தயாரிப்பாளராகட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகட்டும், இல்லை தேட்டர் உரிமையாளர்களாகட்டும், அதில் வேலை செய்கிறவங்களாகட்டும், எல்லாத்துக்குமே மிகப்பெரிய இழப்பு. நானும் அப்படிதான் அதை பார்க்குறேன். அவர் சிஎம் ஆகி முடிக்கட்டும், அதுக்கப்புறம் ஓய்வு இருந்தால் கண்டிப்பாக எங்களுடைய குரல் ஒலிக்கும். ஒரு படமாவது நடிங்கன்னு சொல்லி நாங்கள் கேட்போம். இருக்கிற ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் நான் மாவட்ட செயலராக இல்லாமல் ஒரு ரசிகராக கண்டிப்பாக என்னுடைய கோரிக்கையும் அவர் நடிக்கணுங்கிற கோரிக்கை தான். ஏன்னா இன்னைக்கு வயிற்றில் இருக்கிற குழந்தை, பிறந்த குழந்தைல வயிற்றிருக்கிற குழந்தையே தளபதி நடிக்க வேண்டும். அவரோட பாட்டு கேட்டவ பார்த்துருப்பீங்க யூடியூப்லாம். உள்ள குழந்தை டான்ஸ் ஆடுது. அப்ப அந்த குழந்தை முதல் பெரியவர்கள் பாட்டி வரை எல்லாருமே தளபதி படம் விரும்புறாங்க, அவர் நடிக்கணும்னு விரும்புறாங்க. அதே தான் என்னுடைய கருத்து. நீங்க ஜில்லா தளபதி கூட நடிச்சிருக்கீங்கன்னா, இது லாஸ்ட் படம் நடிச்சிருக்கீங்களா? நான் நடிச்சிருக்கிறதோட மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸ் அந்த படத்துல ட்விஸ்ட் உங்களுக்கு இருக்கு. கண்டிப்பா பாப்பீங்க. நான் வர ரொம்ப சின்ன கேரக்டரா ஒரு கேரக்டர் வரேன். கண்டிப்பா வரேன். கண்டிப்பா இருக்கு இருக்கு இருக்கு